விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களை நீங்களே உணரக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருடம் 7 வருட காலமாக உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வுகள் இருக்குது. நம்ம இருக்கோமா, நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமா, நம்ம கூட இருக்கவங்களும் உண்மையானவங்க தானா, நம்மளோட வாழ்க்கை உண்மையே சிறப்படையுமா அப்படின்னு இப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை விட்டுட்டு நெகட்டிவான எனர்ஜிக்குள்ளே நீங்கள் லாக் ஆகக்கூடிய தருணத்தை கோச்சார கிரகங்கள் கொடுத்தது உண்மை. ஸோ அப்போ எப்போ இதெல்லாம் தகர்த்தெறிந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எப்போ வரும் தானே எதிர்பார்த்தீங்க? உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய சேஞ்சஸ் வரும். மெயினாக பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னா, உங்களுடைய லாபம் அதிகரிக்கும், எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு. யார் யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிற தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உறுதியாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மன வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டாகுது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ அப்பா வழி சார்ந்த விஷயங்களில் சொத்து பத்து விஷயங்களில் தலையிடும் போது கவனமாக இருக்கணும். அதேபோல் அம்மாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதை பெருசாக்க வேண்டாம், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை என்பது கிரகத்துடைய தன்மை. கிட்டத்தட்ட இந்த 2026 டிசம்பருக்கு மேலே அல்லது பிப்ரவரிக்கு மேலே உங்களுடைய கடன் பிரச்சனை டோட்டலாக அடைஞ்சிடும். புரியுதா? கடன் பிரச்சனை டோட்டலாக அடையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக வாய்ப்பு கொடுக்கும். ஓகேவா? துலாம் ராசிக்காரங்க சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு.